அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் மற்றும் கேரளாவில் கருப்புசாமி வழிபாடு அதிகம் இருக்குது. எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலுமே கருப்புசாமியே மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்பட்டு வருது. இவர் முருகனின் அவதாரம் என்றும் இவரே திருமாலின் கல்கி அவதாரம் என்றும் சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கருப்புசாமி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கருப்புசாமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பு செய்தால் கருப்புசாமி தண்டிப்பார் என்ற பயம் மக்கள் மனதில் இன்றுமே இருந்து வருது. உண்மையில் யார் இந்த கருப்புசாமி? சபரிமலை முதல் தமிழக கிராமங்கள் வரை பயபக்தியுடன் பக்தர்கள் வணங்கும் இந்த காவல் தெய்வத்தின் வரலாறு என்ன? இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கருப்பு உருவம், முறுக்கு மீசை, கையில் பெரிய அருவாள், வெள்ளை குதிரை பவனி. இந்த கருப்புசாமி என்ற பெயரை கேட்டதுமே அனைவருடைய நினைவிற்கு வருவது இவரை வழிபடும் முறை ஊருக்கு ஊர் மாறுபடுகிறது. சங்கிலி கருப்பு, சின்ன கருப்பு, நொண்டி கருப்பு, மலையாள கருப்பு என பல விதமான வடிவங்களாக சொல்லப்படுது. சிறு தெய்வமான கருப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் தெய்வங்களின் கோவில்களில் காவல் காக்கும் பொறுப்பை பெற்றிருப்பது எப்படி என்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். கருப்புசாமி, கருப்பண்ணசாமி, கருப்பு என பல பெயர்களில் மக்களால் அழைக்கப்படும் கருப்புசாமி தமிழகத்தில் மிக முக்கியமான காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வருது. இவருக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிக அளவில் கோவில்களும் பக்தர்களும் இருக்காங்க. பல ஊர்களில் காவல் காக்கும் தெய்வமாக நம்பப்படும் கருப்புசாமியே அம்மன் கோவில்களில் காவல் தெய்வமாக கருதப்பட்டு அவருக்கு ஒரு தனி சன்னதி வைக்கப்பட்டிருக்கும். இப்படி அனைவராலும் போற்றப்படும் கருப்புசாமி யார்? இவரை எப்படி காவல் தெய்வமாக மாறினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கருப்புசாமி காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இடம் கேரளா தான். அங்கிருந்து கருப்புசாமி தமிழகம் வர காரணமானது மதுரை. இதனால தான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் கருப்புசாமி அதிகமான கோவில்கள் இருக்கிறதாகும். மதுரை அழகர் கோவில்களில் இங்கு காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வீற்றிருப்பது 18ஆம் படி கருப்புசாமி. இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கருப்புசாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டு மிகவும் பயபக்தியுடன் வணங்கி வராங்க. அநியாயங்கள் செய்தால் கருப்புசாமி கேட்பார் என்ற இந்த கருப்புசாமி மீது பயமும் அதிகம். கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசமான அழகர் கோவிலுக்கு வந்து அழகே உருவான கள்ளழகரை ரசித்தான். அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தன் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினார். நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டார். 18 மந்திரவாதிகளுமே இந்த அழகரை தூக்கி வர அழகர் மலைக்கு வர தயாரானாங்க. 18 மந்திரவாதிகளுமே காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பு வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றார். காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டார். அனைவருமே அழகர் மலை அடைந்தனர். அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகருடைய அழகுல மயங்கி தன் மறைந்து நின்றது. ஆனால் அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களை கண்டு மயங்கிய 18 மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறைந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்துடன் கருவறை நோக்கி சென்றாங்க. அவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அது மட்டும் இல்லாமல் 18 பேரையுமே கொன்று களிமண்ணால் படிகளை செய்து படிக்கு ஒருவராக 18 படிகளிலுமே 18 பேரை புதைச்சிருக்காங்க. தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்புசாமி காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிஞ்சிருக்காங்க. கல்லழகரான சுந்தரராஜா பெருமாள் என்ற காவல் தெய்வமான கருப்புசாமி இந்த மலையில் தங்கியிருந்த அழகர் மலையை இன்று வரையுமே காத்து வருவதாக நம்பிக்கை. 18 பேருடன் வந்த தெய்வமாவதால் 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாக காட்சி தராரு. ஒரு நாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்புசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயில் மலையும் பின் திருமாலின் அர்த்த ஜாம பூஜையில் பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதம்
பிரசாதங்கள் 18 படி கருப்புசாமிக்கு படைக்கப்படுவதாக சொல்லப்படுது. அழகமலை முன்பு அமர்ந்திருக்கக்கூடிய 18 படி கருப்புசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாது. பூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுவதாகும். பூட்டப்பட்ட அறைக்குள் 18 படிகளுமே பெரிதும் சிறிதுமாக ஏராளமான அருவாள், வேல், கம்பு, ஈட்டி போன்ற ஆயுதங்கள், கருப்புசாமியின் ஆபரணங்கள் போன்றவை மட்டுமே வைக்கப்பட்டிருக்கு. இவைகளில் தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு நாளுமே அழகர்மலை கோவிலில் பூட்டப்பட்டதும் கதவின் சாமி 18ஆம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வாங்க. மறுநாள் காலையில் கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்புசாமியுடன் அனுமதி பெற்று சுவாமி இங்கு சாவியை எடுத்து சென்று கோவில் கதவை திறக்கும் வழக்கம் இன்று வரை நடைமுறையில் இருக்கு. சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் பொழுதும் மதுரையில் இருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்புசாமியின் முன் படைத்து காட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்புசாமியை பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. இன்று 18 படி கருப்புசுவாமி சன்னதி அமைந்திருப்பது தான் அழகர் கோவிலின் ராஜகோபுரம் வாசலாக ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. 18 மந்திரவாதிகளுமே கொன்று புதைக்கப்பட்ட இடம் என்பதால் தீட்டப்பட்ட தெய்வங்கள் இங்கு வந்து சென்று பாதை கிடையாது என்பதால் ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக கோட்டை சுவரின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு கோவிலில் செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டிருக்கு. வருடத்தின் அனைத்து நாட்களுமே பூட்டப்பட்டிருக்கும் கருப்புசாமி சன்னதி கதவு ஆடி மாத பௌர்ணமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் பொழுது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. கோவிலின் ராஜகோபுர கதவுல கருப்புசாமி குடியிருப்பதால தனி சன்னதியாக மாற்றப்பட்டிருக்கு. இதனால் இங்கு பெருமாளின் அற்புதமான சக்கரத்தாழ்வார் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தின் போது மட்டுமே வந்து செல்லும் நிகழ்வு நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ண சுவாமியை மக்கள் தங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டு வராங்க. இன்றுமே 18ஆம் படி கருப்புசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருவதாகும். கருப்புசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்புசாமி பின்னால் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக வந்து வராரு. பிறகு படிப்படியாக தமிழகத்தில் பிற பகுதிகளுக்கு கருப்புசாமி வழிபாடு பரவ துவங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி கருப்புசாமியை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்றும் பல கிராமங்களில் குலதெய்வமாக இங்கு காவல் தெய்வமாக திருவிழா நடத்தி வணங்கி வருவதாகும். இப்படி பலரின் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கக்கூடிய கருப்புசாமியின் வரலாறு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பலவிதமாக கூறப்படும் கருப்புசாமி மலையாள தேசமான கேரளாவில் பிறந்தவர் என்றும் இதற்கு சிறிது சான்றாக கேரள மாநிலம் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் 18 படியின் அருகே அவர் அமர்ந்திருப்பார். முன்னொரு காலத்தில் கோவிலில் கேரளாவில் ஒரு அரசரின் ராஜ்யத்தில் பெரும் வீரனாக இருந்து அந்த ராஜாவின் ஆணைக்கு இணங்க ஒரு வேலை காரணமாக தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கு முடித்து செல்லும் பொழுது தமிழக மக்கள் கொடுத்த வாக்கினால் இங்கேயே இருப்பதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, ராமனின் மனைவி சீதையின் கர்ப்ப காலத்தில் சீதாதேவி வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் விட்டு சென்று விட்டார். அவருக்கு குழந்தையாக பிறந்தது. அவரது பெயர் லவன் மற்றும் என சில வருடங்கள் கழித்து சீதை தண்ணீர் எடுக்க போவதாகும். மகன் லவனை பார்த்து கொள்ளும்படி வால்மீகியின் முனிவர் கேட்டுவிட்டு சென்றார். சீதாதேவி வந்து அவனது மகன் லவனை சோறு ஊட்டுவதற்கு அழைத்து சென்று விட்டார். இது தெரியாமல் வால்மீகி வந்து பார்க்கும் பொழுது அங்கு லவன் இல்லை என்று தெரிந்து அங்கு சீதை வந்து கேட்டால் தன் சாபத்திற்கு ஆளாகி விடுமோ என்று தர்பை புல்லை வைத்து யாகம் நடத்தி அவரது மகன் போல இன்னொருவரை உருவாக்கி அதனால் சீதாதேவி லவனுடன் அங்கு வந்தபோது வால்மீகி முனிவர் இனி இவனையும் நீதான் உன் மகனாக வளர்க்க வேண்டும் என்றார். அவனும் குசன் என்று பெயர் வைத்தார். இந்த நிலையில் ராமன் வந்து யார் என் மகன் என்று கேட்கும் பொழுது 2 மகன்களையுமே நெருப்பில் இறங்க சொல்ல அதில் லவன் வந்து விட்டான். குசன் உள்ளே கருகி விடுகிறான். பிறகு ராமன் குசனுக்கு உயிர் கொடுத்து அவனை கருப்பா என்று அழைத்தார். அன்று முதல் அவர் கருப்புசாமியாக உருவெடுத்ததாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.